அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் சி போர்டில் 1 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 கொடுத்துருந்தோம், 0 கொடுத்துருந்தோம். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9960 அப்படிங்கிறது ரிசல்ட். ஸோ 9960 அப்படிங்கும்போது நம்ம நேற்று கணக்கில் 88 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணது. ஆனால் 99 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. சரிங்களா, 99 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு சொல்லப்போனால் பி போர்டில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 0, ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6. நம்ம சி போர்டில் 1 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தோம். ஸோ நம்ம மேட்ச் பண்ணது 8800, ஆனால் நான் 8811 8700 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டு சொல்கிறேன். இதில் 8க்கு 9, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 4க்கு 6 அப்படி சொல்லிட்டு பவரில் வச்சுட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கடைசியாக வந்த ரிசல்ட்டு. சரி, இப்போ இது எப்போ வந்திருக்கு இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன். இது நம்மளுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/28 ஜூலை மாதம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே காமிச்சிருக்க ரிசல்ட். அதாவது ஞாயிறு திங்கள் அப்படிங்கிற மாதிரி. இது ஞாயிற்றுக்கிழமை 3045 அப்படிங்கிற மாதிரிக்கு அதுக்கு 9412 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு 9960. ஸோ 9960 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு 9 அப்படின்னா நம்மளுக்கு 9க்கு என்ன வருதுன்னா 9க்கு 5. சரிங்களா, 9க்கு 5. அதே மாதிரியே 0க்கு 4 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு 9க்கு பவரில் என்ன இருக்குது, பவரில் தான் பார்க்குறேன். அது எப்படி வரும் அப்படின்ற சந்தேகங்களுக்கு பவர் சார்ட் வீடியோ நம்ம மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள். சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு இந்த பவரில் நான் சொன்ன இந்த மாதிரி பவர் எப்படி வருது, எங்கே நம்ம சொல்கிறோம், அந்த பவர் சார்ட்லலாம் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம பவர் சார்ட் மெத்தடில் இருக்கும். சரி, 9க்கு 5, அதே மாதிரியே 9க்கு 3. ஓகேங்களா, 9க்கு 3. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4க்கு 1 அப்படிங்கும்போது 6க்கு 3 தான் வருது. அதே மாதிரியே நம்மளுக்கு 5க்கு 2 சி போர்டில் அப்படிங்கும்போது 5க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 7 வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அந்த ரிசல்ட்டுக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 9960 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 3க்கு 9 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு 9க்கு இங்கே என்ன வரும், இந்த இடத்துல 0க்கு 4 வரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 9க்கு என்ன வரும், இந்த இடத்துல 4க்கு வரும்போது இங்கே 6க்கு என்ன வரும், இங்கே 5க்கு வரும்போது இங்கே 0க்கு என்ன வரும், இப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறது 5337 அப்படிங்கிறது வருது. சரிங்களா, ஓகே, இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன்னா நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5337. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 75384 அப்படின்றது. சரி, இந்த ரிசல்ட்டோட தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகஸ்ட். 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகஸ்ட்டு. அதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை 7584 அப்படின்னா திங்கக்கிழமை 8177. ஸோ இதே மாதிரியே நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு நேற்று 9960 நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது 7க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 0. ஓகேங்களா, 9க்கு 0. 5க்கு 1 அப்படிங்கும்போது 9க்கு 5. ஸோ 8க்கு 7 அப்படிங்கும்போது 6க்கு 5. 4க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று 0 அப்படிங்கும்போது 0க்கு 7. ஓகேவா, ஸோ 0557. நம்ம ஏற்கனவே 5337 அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு எழுதி காமிக்கிறேன். இதையும் பார்த்துங்க. நான் ஃபைனலாக உங்களுக்கு இது எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அவுட்புட்டில் காமிக்கிறேன். ஸோ 9960க்கு இந்த 7584க்கு 8177னா 9960க்கு 0557. சரியா, ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் தெளிவாகவே வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி அப்படின்னா இதுக்கு அடுத்தது இன்னொரு ட்ரா டேட்டில் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றத பார்த்தோம்னா
இதில் 5995 அப்படின்னு இருக்குங்களா, 5995 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9960 அப்படிங்கும்போது 5க்கு 1 அப்படிங்கும்போது 9க்கு 5, 9க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 9, 9க்கு 8 அப்படிங்கும்போது 6க்கு 5, 5க்கு 8 அப்படிங்கும்போது 0க்கு 3. ஸோ 5953. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சது மொத்தம் 3 செட்டு. இந்த பேரை வந்து நம்மளுக்கு இதை நம்ம எப்படி வந்து ஏபிஎஸ்சிபிசியாவோ இல்லை பிசியாவோ எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் இருக்கிறத நம்ம ஜஸ்ட்டு எடுத்துக்குவோம். நம்ம ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்தது மொத்தம் 3 செட்டு வந்துருக்கு. 5337, 0553, 5953. ஸோ அப்படிங்கிறது இதை வந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு தனியாகவே போர்டில் எப்படி காமிக்கணும்னு பார்ப்போம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன விஷயங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நான் உங்களுக்கு தனியாகவே எழுதி காமிக்கிறேன். 9960க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9960க்கு அப்படின்னா நம்ம 3 செட்டு. ஃபஸ்ட்டு வந்து 5337 கிடச்சிது. அதுக்கப்புறம் 05 53 கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் 59 53 கிடச்சிச்சு. சரி, இப்போ நான் இதில் வந்து என்ன வந்து நம்ம காமனாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பிசியை இந்த இடத்துல கொடுக்குறேன். பிசியை வந்து இங்கே பாருங்கள் 35, இங்கே 53 அப்படிங்கும்போது 35 53. இது ஏபிஎஸ்சிபிசியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? 35 53 அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே நம்ம லாஸ்ட் டைம் இந்த 112 அப்படின்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, 112க்கு நம்மளுக்கு 002 அப்படின்னு வந்தது. அந்த பேட்டர்னையும் நான் இந்த இடத்துல இப்படி தான், இந்த இடத்துல தான் அந்த மாதிரி 112க்கு நம்மளுக்கு 002ன்னு பாஸ் ஆனிச்சு. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது வழியாக என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிசியை எழுதிக்கிங்க. அப்படிங்கும்போது 0க்கு வந்து 9, 5க்கு வந்து 4, 5க்கு வந்து 4. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, பிசியில் 35 53 44 இதை பிசியில் எழுதிக்கிங்க. ஓகே, இப்போ இதை வச்சு நான் மேட்ச் பண்ணி இங்கே இருக்கிறத வச்சு நான் மேட்ச் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தா, 9க்கு வந்து 5. ஓகேங்களா? 9க்கு 5 வந்து 5. அதே மாதிரியே உங்களுக்கு சொன்னால் 5. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து 3. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து 3, 0க்கு வந்து 3. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5353. அப்புறமேல பார்த்தீங்கன்னா 5944. அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம வந்து மொத்தமாக 5944, 5333, 5353 இவ்வளோ தான் நான் உங்களுக்கு 4Dயில் காமிக்கிறது. இது எப்படி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? 5944, 5333, 5353. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பில் இருக்குது. சரி, பிசி நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். சரி, இப்போ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன காமனாக வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 53, அதுபட்ட 35, 33, 44, 55, 55. அடுத்தது பார்த்தீங்கன்னா 94. அவ்வளோதான். நான் பிசியில் அப்படின்றத கொடுத்ததை பிசியில் பார்த்துங்க. ஏபிஎஸ்சிபிசியில் அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து 9க்கு 9 இறங்கலை ஒரு வேளை அப்படிங்கும்போது 3 3 அல்லது 5. இதுதான் ஏ போர்டில் எனக்கு கெஸ்ஸிங்கில் காமிக்குது. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 5 இவ்வளோ தான். உங்கள் கணக்கில் எப்படி வருதோ நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனால் நம்மளுக்கு ஏன்னா போர்டு வைஸ் வந்து நம்மளுக்கு 44 ஏதாவது ஆல் போர்டில் வரலன்னா பிசியில் வரும், பிசியில் வரலன்னா
பார்த்தீங்கன்னா போர்டில் வரும். போர்டில் வரலன்னா நம்மளுக்கு 3Dயில் வரும். அப்படிங்கிற மாதிரி தான் ஜிக்ஸாக்கை தான் நம்ம வந்து கணிப்புகளே பார்க்குறோம். அதனால் அவங்க எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.